ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பாலக் பன்னீர் பண்ண போறேங்க. அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. ஒரு கட்டு பாலுக்கு நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ண விட்டுருக்கேன். இதுக்குன்னா இதுக்கு நம்ம இதெல்லாம் இந்த பாலுக்கு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. இப்போ கூடவே 2 பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி காம்பையும் அதில் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். ஸோ இது 3 to 4 minutes நல்லா இது பிளான்ச் பண்ணி எடுத்து கோல்டு வாட்டரில் போட்டுடுறேன். அந்த கீரையை நல்லா பிழிஞ்சி எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தண்ணி இருக்க வேண்டாம், தண்ணி விடாமல் தான் அரைக்க போகிறோம். இப்போ கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு இதை நம்ம பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ஆயில் எதுக்கு விடுறேன்னா நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம அந்த கிரேவி பேஸ்ட் அரைக்கும் போதும் ஆயில் விட்டு அரைச்சோன்னா நல்லா சீக்கிரம் வதங்கும், டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ கடாய் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், 2 பே லீஃப் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஆனியன் நல்லா வதங்கணுங்க, அப்போதான் நல்ல டேஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டு வதக்கி விட்டுக்குவோம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இன்னும் நல்லா ஸ்மாஷ் ஆகும் சாஃப்டா. நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே விட்டு நல்லா தக்காளியை நல்லா ஸ்மாஷாக வேக விட்டுடலாங்க. இப்போ பார்க்கலாம், நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா பாலுக்கு, அதை எடுத்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் அலசின தண்ணியை மட்டும்தான் இப்போ நம்ம இந்த மசாலா வேகிறதுக்கு விட்டுக்கிறோம். இன்னும் நம்ம பாலுக்கு இன்னும் சேர்க்கல. ஸோ இந்த மசாலா நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம் சிம்மிலே. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு மசாலாலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பாலுக்கு பேஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மசாலாவோடவே அந்த பாலுக்கு நல்லா குக் ஆகணுங்க. அதில் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் பண்ண விட்டுடலாம். அந்த மசாலாவோடு எல்லாம் ஒன்றா கிளறி கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டு சிம்மிலேயே விட்டு வேக விட்டுடலாம். இப்போது 1 டீஸ்பூன் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னா நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்குங்க. ஸோ அதையும் நல்லா கிளறி விட்டு சிம்மில் கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டு கிளறி விடுவோம். உங்ககிட்ட க்ரீம் இருந்ததுன்னா, மில்க் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான். அதுவும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன். அந்த தயிரில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்துடுறேங்க. இது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்லா கிளறி விட்டு ரெஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பாலக் பன்னீர் ரெடிங்க. இப்போ நம்ம பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, நானுக்கும், புல்காக்கும் சூப்பர் காம்பினேஷன் இது. ஸோ இப்போ ஃபைனலாக இதுக்கு சீசனிங் பண்ணி போட்டுடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் 2 காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா
அதை வதக்கி விட்டு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரையும் போட்டு நல்லா அந்த ஆயிலில் நெய்யில் நல்லா வறுத்து ஃபைனலாக இந்த கிரேவியில் சேர்த்துடலாங்க. பாலக் கிரேவியில் அவ்வளோதாங்க. சூப்பரான பாலக் பன்னீர் ரெடிங்க. நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.